எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிசியோடைய குரூப் 2 2ஏவுக்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. மிக முக்கியமான அறிவிப்பு. ஸோ இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நிறைய பேர் 155, 160, 152, 153 அப்படின்னு போட்டிருப்பீங்க. அவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடைக்கிறது சிரமம். ஆனால் டிஎன்பிசியே ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கு. இல்லை இன்னொரு எக்ஸாம் இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட நல்ல வேலையே கிடைக்கும். அதில் நீங்கள் போய் ஒரு 8 வருஷம் ப்ரமோஷனில் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு டேரெக்டாக அசிஸ்டன்ட் ஆகிடலாம். இல்லை இன்னும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக சூப்பரண்டன்ட் ஆகிடலாம். இன்னும் நல்லா படிச்சிங்கன்னா அதை விட ஒரு பெரிய வேலைக்கு இப்போ டிசிடிஓ ஆகிடலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. ரொம்ப என்னென்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது இப்போ மொத்தமாக 2327 போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. 23,000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றக்கப்ப நீங்கள் குரூப் 4ல் படித்ததை நீங்கள் ஸ்கூல் புக் கவர் பண்ணியிருப்பீங்க. தமிழ் ஓரளவு படிச்சிருப்பீங்க. ஒரு 85% நீங்கள் தமிழில் எடுத்திருக்கீங்க. ஜிஎஸ்சில் ஒரு 65-70% எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. அடுத்த ஒரு 90 நாள் கூட இல்லை, 80+ டேஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான வாய்ப்பு இது. இப்போ போன டைம் மாதிரி காலதாமதம் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இவங்க ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கான நாட்களையே ரொம்ப கம்மியாக தந்திருக்கிறாங்க. ரிசல்ட்டு சீக்கிரமாக வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரூப் 2A உடைய மெயின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரிசல்ட் குயிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. லாஸ்ட் டைம் எழுதி எனக்கு வரலை அப்படின்ட்டு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு இந்த டீட்டெயில் அப்படின்றத சொல்கிறேங்க. நமக்கு 20ஆம் தேதி 6வது மாதம் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? எக்ஸாம் நடக்க போகிற டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 19/7/24. ஸோ இந்த டேட்டெல்லாம் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முதல்ல அப்ளை பண்ணி இன்னொருத்தர் லேட்டாக அப்ளை பண்ணார். 2 பேரும் ஒரே மார்க் இருக்கிறீங்க, ஒரே ஏஜ் இருக்காங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அதை வச்சு எடுத்துப்பாங்க. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். எந்த சான்ஸையும் நம்ம விடக்கூடாதுங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் டீட்டெயில் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் இப்போ. ஓகே. ஸோ போஸ்ட் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர். இது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். சரிங்களா? டாப்பில் இருக்குது. இதுதான். அதுக்கப்புறம் டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். டிசிடிஓவும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டும் நிறையா வேகன்சி இருக்குது, கண்டிப்பாக நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், இது ரெண்டும் நிறையா போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சீனியர் இன்ஸ்பெக்டரும் நிறையா வந்திருக்கு. ஓகே, நான் சொல்கிறேன். நான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர். சரிங்களா? அடுத்த ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர், இல்லை இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இல்லை டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் இருக்கும், அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கும். ஒரு 10 வருஷத்துலேயே நார்மலாக யூஸ்வலாக ஆகிடுவாங்க. வெரி பவர்ஃபுல். டிசிடிஓ ரொம்ப 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 முக்கியமான போஸ்ட்டு. இந்த கால்ஃபரில் இந்த டிசிடிஓ போஸ்ட்டு வரல. அந்த டிமர்ஜ் பண்ணிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்ததுனால வராமல் போயிடுச்சு. இந்த டைம் 336 அப்படின்றது வெரி 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 ஹியூஜ் நம்பர். இப்போ விமனுக்கெலாம் ரொம்ப ஏற்றத்துறை. நிறைய பேர் போன டைம் நல்ல இன்டர்வியூவில் மார்க் எடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் டாப் 70-80 ரேங்க் எடுத்திருப்பாங்க. எஸ்பிஏ எடுக்காமல் அவங்க வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர், கோஆப்ரேட்டிவ், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பாருங்கள், விமனுக்கு ஒரு ஆப்டான டிபார்ட்மெண்ட். என்ஜினியர்ஸாக இருக்கீங்க, ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு நீங்கள் படித்தது எங்கேயாவது அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு துறையாக இருக்கும். மேக்ஸ் ஓரளவு வருது, இங்கிலீஷ் ஓரளவு வருது, கம்ப்யூட்டர் ஓரளவு வருதுன்னா இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே பண்ணலாம். நம்மளுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஃபுல்லாமே இருக்கிறதுனால ஒரு ஐடியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நிறைய வெண்டாஸ் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே ஒரு 1000 வெண்டாஸ் இருப்பாங்க. இதை பற்றி நம்ம போஸ்ட் ப்ரொஃபைல் கூட போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ அப்படின்றது போட்டிருப்போம். அதை நீங்கள் பாருங்கள். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சர்வீஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. நீங்கள் ஒரு 10 பேரை படிக்க வைக்கலாம், 10 பேரை வேலை வாங்கி தர வைக்கலாம். சரிங்களா? அப்புறம் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நீங்கள் நடத்தலாம், ஜாப் ஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றது. அடுத்த ப்ரமோஷன் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், குரூப் 1 போஸ்ட் அப்படின்றதுக்கு போயிடும். ப்ரொபேஷன் ஆஃபீஸர். சரிங்களா? சப் ரெஜிஸ்டார். இதுதான் டாப்பில் போகும். இப்போ ரேங்க் 1, 2 எடுத்தவங்க எந்த போஸ்ட் எடுப்பாங்கன்னா சப் ரெஜிஸ்டார் எடுப்பாங்க. இதில் முனிசிபல் கமிஷனர் இல்லை. ஆனால் இதில் முனிசிபல் கமிஷனர் சேரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் முனிசிபல் கமிஷனர் டிஎஸ்பி எடுத்த 2 பேரே முனிசிபல் கமிஷனர் எடுத்திருந்தாங்க. அதனால் அவங்க முனிசிபல் கமிஷனர் போகாமல் குரூப் 1 தான் போவாங்க. அப்போ அந்த வேகன்சி திருப்பி இதில்
கேரி ஃபார்வர்ட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போதைக்கு 2327 வேகன்சி இருந்தாலும் எதிர்காலத்தில் இது கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் சரிங்களா, இதெல்லாமே இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிரேட்டர் சென்னை போலீஸ் சரிங்களா, சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கக்கூடியது. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, லா இருக்குது சரிங்களா, அதாவது இதில் ஏஎஸ்ஓ லா இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஏஎஸ்ஓ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டு. உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் இதுலேயும் குரூப் 1 போஸ்ட்டு போய்டும். செக்ஷன் ஆஃபீஸர் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரி ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் டெப்டி செக்ரட்டரி ஆவீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பவர் சோர்ஸில் இருக்கணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே, அதாவது செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதர் தென் லா ஃபினான்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போகலாம், நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் போகலாம், நீங்கள் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போகலாம், நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏஎஸ்ஓவாக போகலாம். ஃபினான்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக எஃப்சியாக போகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாருக்கும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டர் போஸ்ட் இதில் சேர்த்துருக்குறாங்க. 107 வேகன்சிஸ் இருக்குது. இது தனி நோட்டிஃபிகேஷனாகவே வந்து கால்ஃபர் வரும். இது வந்து இப்போ இதில் வந்திருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். குரூப் 4ல் எப்படி நமக்கு கார்ட்லாம் சேர்த்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சேர்த்துருக்குறாங்க. ஸோ 107 அப்படின்றது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர். ஃபாரஸ்டர் அப்படின்றவங்க காட்டுக்கே ராஜா. அதாவது என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அதனுடைய தலைவர் யார், இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10, 7, 8 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஆனால் இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஈக்குவலன் டு இன்ஸ்பெக்டர் கேடர். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 6, 4 அப்படின்ற ரேஞ்சில் ஃபாரஸ்டர் இருப்பாங்க. ஸோ வெரி பவர்ஃபுல் போஸ்ட்டு. ஃபாரஸ்டருக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்துடும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு குரூப் 1 போஸ்ட், அதுக்கு தனி கால்ஃபர் வரும். இதில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 12லேருந்து 13 வருஷத்தில் நீங்கள் ஒரு ஏசிஎஃப்ஆ ஆகிடுவீங்க. ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு 507 வேகன்சி வந்திருக்கு. 507 வேகன்சி அப்படின்னா நீங்கள் டாப் ரேங்க்கில் வரீங்க, டாப் 5000 ரேங்க்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுதுவதற்கு நீங்கள் எலிஜிபிள். மொத்தமாக இருக்கக்கூடிய 2327 வேகன்சினா 23,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் டாப் ரேங்க்கில் இருக்கீங்க, 5000 ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது நீங்கள் மெயின்ஸ் எழுதக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 7 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 7 சப்ஜெக்டை படித்து நீங்கள் மெயின்ஸாக எழுதணும். ஸோ மெயின்ஸ் வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ மெயின்ஸ் வந்து ஏற்கனவே இருந்தது கூட பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். இந்த டைம் அப்படி இல்லாமல் ஒரு 7-8 சப்ஜெக்டை ஒன்றா சேர்த்து மர்ஜ் பண்ணி தந்திருக்கிறாங்க. இதில் 2A வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். குரூப் 1 எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5000 பேர் அப்படின்ட்டு இப்போ எடுக்கிறதுல வந்து நீங்கள் கரெக்டாக ரிட்டன் எக்ஸாமில் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ குரூப் 4ல் நல்லா பண்ணி 175, 176 போட்டிருப்பாங்க. அவங்களாம் திருப்பியும் இந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் எழுதணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்ப அவங்க இப்போ இந்த எக்ஸாம் எழுதினாலுமே கூட அந்த 5000 பேரில் வருவாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே இல்லை எனக்கு வந்து மெயின்ஸ் வராது, நான் தமிழில் எழுத போகிறேன், நான் இங்கிலீஷில் எழுதலை, அதனால் நான் வந்து 2Aல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த போட்டிகள் கம்மியாக தான் இருக்கும். 2Aல தான் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். குரூப் 4 எக்ஸாமோடவே ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமாக இந்த எக்ஸாம் இருக்கும். குரூப் 4ல் லட்சக்கணக்கில் பேர் எழுதுவாங்க, ஆனால் உண்மையாக எழுதுகிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதில் வந்து ஆனால் எல்லாருமே பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ், எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு. ஸோ இந்த காம்படிஷன் ஒரு 15,000 பேர் 16,000 பேர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வரீங்க அப்படின்றது தான் ரொம்ப ஒரு டஃப்பான இடமா இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் சரிங்களா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோடைய பர்சனல் பிஏவாக போடுறாங்க. ஒரு நல்ல லெவல் 15ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் இது சரிங்களா. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இந்த டைம் கூட கால்ஃபர் வந்தது. ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனுக்கு போடுறது. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் இந்த டைமே நிறைய வேகன்சி இருந்தது. இப்போ பாருங்கள் 497 வேகன்சி, ஹியூஜ் வேகன்சி. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பெரிய வேகன்சி வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. சீனியர் இன்ஸ்பெக்டர் மோஸ்ட்டு அந்த கோஆப்ரேட்டிவில் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அது. இது கூட நம்ம போஸ்ட் ப்ரொஃபைல் போட்டிருப்போம். இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ப்ரொஃபைல் போட்டிருப்போம். நீங்கள் பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போ ஒரு ஆசை உங்களுக்கு வரும். அந்த ஆசை உங்களை தொடர்ந்து படிக்க வைக்கும் சரிங்களா. ஓகே, ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி இது ஒரு நல்ல போஸ்ட்டு. ஸோ
அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் 273. ஏன்னா இந்த டைம் வந்து இது ஸ்பெஷல் டிகிரி இல்லை, அடுத்த டைம்லேருந்து ஸ்பெஷல் டிகிரியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாம் படித்தவங்களுக்கு மட்டும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைம் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு தணிக்கையாளராக போய் உங்களுடைய தணிக்கை மேலாய்வு பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இருக்குது. அப்புறம் ஜூனியர் சூப்பர்டென்ட் அக்ரி மார்க்கெட்டிங் இந்த டைம் இருந்தது, இதை எடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டு தான். ஓகே, அசிஸ்டன்ட் கேடரில் உங்களுக்கு வந்து நிறைய கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த டைம் அது இல்லை, இந்த டைம் சேர்த்துருக்குறாங்க. அது மாதிரி ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு இதுவும் வந்து பரவாயில்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே போட்டிருக்காங்க. இந்த டைம் போன டைமோடு இந்த டைம் வந்து வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த கால்ஃபார் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் இது ஒரு நல்ல துறை. சென்னையில் மட்டும்தான் இருக்கும். சிவில் சப்ளைஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நேராக பார்த்துப்பாங்க. சென்னையில் மட்டும் இதுக்கு தனியாக ஒரு கமிஷனர் வச்சு பார்ப்பாங்க. சென்னையில் தான் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல போஸ்ட்டு. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸு இது ஒரு வேகன்சி இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஏஇ ஆகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது ஒரு முக்கியமான துறை, இதெல்லாமே கால்ஃபர் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் இதுவும் டிஎம்எஸ் டிஎம்இ 2 இருக்கும். சரிங்களா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்கும், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இருக்கும். உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக 9 மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால வேகன்சிஸ் இப்போ புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ போனவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க, இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் ப்ரமோஷன் கூட ஒரு 6 to 8 இயர்ஸில் வந்துடுன்றாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் 2 இயரில் டாப் மோஸ்ட் போஸ்ட்டாக எடுப்பாங்க. இப்போ இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர்லாம் சேர்த்ததுனால அதை எடுப்பாங்க. ஃபிஷரிஸ் இருக்குது, ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டராக போகலாம். நீங்கள் டெக்னிக்கலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேபர் பாருங்கள் 42 வேகன்சி இருக்குது. லேபரில் அடுத்து ப்ரமோஷனே உங்களுக்கு சூப்பர்டென்ட் கேடரில் வந்துடும். லேபர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் வந்துடும். ஒரு 8 to 10 வருஷத்தில் நம்ம ஆயிடலாம். அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட், அதாவது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் இருக்குது. சரிங்களா, கவர்மெண்ட் ஐடிஐயில் நமக்கு வேலை இருக்கும். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சூப்பரான ஒரு போஸ்ட்டு, ஃப்ரீயாகவே இருக்கும். மோஸ்ட்லி ஆர்கைவ்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. ஹெச்ஆர் அண்ட் சிடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது ஒன்லி ஹிந்துஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். சூப்பர்டென்ட் போஸ்ட்டு ஒரு 6 to 8 இயர்ஸில் வந்துடும். என்சிசி இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 172 இருக்குது. நிறைய பேர் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணி போனாங்க. என்னென்னா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்கும். பெரிய ஹை ஸ்கூலாக இருந்தால், ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தால் அங்கே அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும். இல்லைனா பிஓ ஆஃபீஸ், டிஓ ஆஃபீஸ், சிஓ ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை டைரக்டரேட்லேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா, ஃபாரஸ்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரேஞ்சர் ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபாரஸ்டர் அப்படின்றவங்க சப் இன்ஸ்பெக்டர் கேடர், ரேஞ்சர் அப்படின்றவங்க தான் நமக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கேடர் வருவாங்க. ஓகே, ஸோ ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் நமக்கு வந்து 17 இருக்குது. செரிகல்ச்சர் சேலம் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷனில் 26 வேகன்சிஸ் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் போவாங்க. டவுன் பஞ்சாயத்து இஓ இது ஒரு நல்ல போஸ்ட்டு. இந்த டைம் நிறைய பேர் 400 ரேங்க் எடுத்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல போஸ்ட்டு 2 தான் இருக்குது. இது எல்லாமே ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவாங்க நிறையா. சரிங்களா, ஸோ நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்ததுனால நிறைய டிபார்ட்மெண்ட்டில் எந்த ப்ரமோஷனும் தராமல் இருந்தாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் ப்ரமோஷன் தர அந்த வேகன்சி உருவாக இந்த கால்ஃபர்லேயே இதை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஆடிட் அசிஸ்டன்ட் இருக்குது. இது ஒரு நல்ல போஸ்ட்டு. ஹைவேஸ் ஆடிட் அசிஸ்டன்ட் அப்படின்றது மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட்டு. சோஷியல் வெல்ஃபேர், உமன் எம்பவர்மெண்ட்டு இது வந்து நீங்கள் சிடிபி ஆகலாம், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆகலாம். இது ஒரு நல்ல போஸ்ட்டு. பர்சனல் கிளர்க்கு, செக்ரட்டரியேட்டில் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸு இது ஒரு நல்ல செக்ரட்டரியேட் சர்வீசஸ் போகிறதுக்கு ஒரு 3 வருஷத்துலேயே ஏசோ வந்துடும். சரிங்களா, ஸோ ஏசோவாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 இயர்ஸில் எஸ்ஓ ஆயிடலாம், குரூப் 1 கேடர். அதே மாதிரி அப்புறம் அண்டர் செக்ரட்டரி ஆயிடலாம். அண்டர் சைட்லேருந்து டெப்டி செக்ரட்டரிக்கு அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி. ஸோ ஏஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி வரைக்கும் போகலாம். இன்னும் ஏஜ் 22, 23 தான் போகிறீங்க அப்படின்னா அடிஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும் போகலாம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி இந்த டைம் வந்து தமிழ்நாடுடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இது எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. கார்ப்பரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. பாருங்கள், எஸ்டிஏடி போட்டிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சென்னையில் மோஸ்ட்லி போஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது.
லேபர் ஸ்டடீஸில் போட்டிருக்காங்க சரிங்களா. கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி சென்னையில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க, பர்சனல் கிளர்க் முன்னாடி போட்டிருந்தாங்க, இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ 1820 + 507, ஸோ டோட்டலாக 2327 வேகன்சி. இதில் உங்களுடைய வேகன்சி 1, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு இப்போ இருந்தே தயார் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போன டைம் விட்டதோ இல்லை குரூப் 4ல் விட்டதையோ இந்த டைம் பிடிச்சிடலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் இந்த எக்ஸாமில் சாதிச்சு இந்த உலகத்துக்கு நான் ஒரு ஆள் அப்படின்றத நிரூபிங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. ஸோ இப்போ நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோங்க. இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. நீங்கள் கீழே வீடியோஸ் இருந்தால் நீங்கள் பாருங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்போம். ரொம்ப இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெகுலர் பேட்ச் ஆன்லைனில் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பத்தாது. ஆன்லைன் சேர்ந்து எங்கேயும் பணத்தை இழக்காதீங்க. இந்த 80-85 நாளில் யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அட்டம்ப்டில் நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறதுங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு ஆரம்பத்திலே தெரியும். ஒரு 3 மாதம் 2 மாதம் முன்னாடியே தெரியும். ஸோ அப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் பாதி சிலபஸை முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்னால உள்ளே வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் படிக்கலாம், அவங்களுடைய பர்சனல் பொட்டென்ஷியல் பொறுத்து இருக்குது. ஸ்கூல் புக் ரொம்ப நல்லா தரவாக படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையும் நான் தேடி படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வரலாம். ஆனால் அதற்கான முயற்சிகள் பெரும் முயற்சியாக இருக்கணும். ஸோ எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும் சரிங்களா. இது ஒரு ஓப்பன் காம்படிஷன் தான். ஆனால் ஃப்ரெஷரை விட இப்போ இந்த குரூப் 4ல் படித்து நல்ல மார்க் வாங்கினவங்க, போன குரூப் 2ல் நம்ம கிட்ட வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்தவங்க சரிங்களா, இல்லை ரீச்டு லிஸ்ட்டில் இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலை போகிறதுக்கு இந்த அரசு பதவி அப்படின்றது பெருமளவு கை கொடுக்கும். நன்றிங்க.